நாள்பட்ட சர்க்கரைனால கஷ்டப்படுறோம். எல்லா மருந்து சாப்பிட்டோம், எங்களுக்கு தீர்வே கிடைக்கல. கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ஆண்மை பிரச்சனை வந்திருக்கு, காலில் எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, யூரின் நைட்ல அதிகமா போயிட்டு இருக்கு, உடல் வெயிட் ரொம்ப நான் முன்ன விட மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு சர்க்கரைனால பாதிக்கப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? கவலையே வேணாங்க. சுகர் கொல்லி சூரணங்க 15 நாள் சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. 90 நாள் தொடர்ந்து எடுக்கும்போது சுகர் நார்மல் ஆயிடுங்க. நீங்க இந்த சுகர் கொல்லி சூரணத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. தண்ணியில கலந்து குடிச்சாங்கனாலே போதும். அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு நல்ல வித்தியாசத்தை கொடுக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 90 நாள் 3 மாதம் எடுத்துக்கும் போது முழுமையாக சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை சூரணம் தான் இந்த மூலிகை சூரணம். சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்துல சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரை குறைபாடு ஏற்பட்டாவே காமனாக எல்லாருக்கும் இருக்கிறதுனால அதை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்காம அசால்ட்டாக அதை கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் நிறைய பின்விளைவு ஏற்படுதுங்க. சர்க்கரை இருக்கிறது தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும்போதும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. தெரிஞ்சிருச்சு இதுக்கு நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து கட்டுக்குள்ளே வச்சுக்கலான்னு எடுக்கும்போதும் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது. அப்படி எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாமல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை குறைபாடை எப்படி சரி செய்யலாம், அது எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, சர்க்கரைனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாள்பட்ட சர்க்கரைனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பின் விளைவுகள் ஏற்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாதை எரிச்சல், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது கண் நரம்பு பாதிக்கப்படுது, கண் பார்வை குறைபாடு ஏற்படுது, ஆண்களுக்கு ஆண்மை பிரச்சனை ஏற்படுது. தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுக்கும்போது ராஜ உறுப்புகளும் பாதிக்கப்படுது, உள்ளுறுப்புகளும் கிட்னி ஃபெயிலியர் கொண்டு நிறைய ஏற்படுது. அதையும் தாண்டி அதிகப்படியாக சுகர்னா சில பேருக்கு சுகர் புண் அப்படின்னு ஏற்பட்டு சுகர் புண் அப்படின்னு கால் விரல் அந்த மாதிரி எடுக்கிற அளவு கூடமே ஸ்டேஜ் கொண்டு போய் விடுது. ஆனா நாம அதை சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு எளிமையான தீர்வு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி முழுசா மக்களுக்கு இந்த காணொலியில சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு மூலிகை சூரணம். சரிங்க. பொதுவாக சர்க்கரை வியாதிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சொல்லுவாங்க, சிறுகுறிஞ்சான், சிறியானங்க, இது மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு ஃபார்முலாவில் இந்த சித்தர்களின் ஏட்டு குறிப்புப்படியும் நம்மளுடைய சுய ஆய்வுப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதன்மையான மூலிகை என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கொடியை வச்சுருக்கோம். கட்டுக்கொடி கூட வேறு சில மூலிகைகளையும் இதை நாம் சேர்த்து இதை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் 2 நேரமும் வந்து 1 டீஸ்பூன் அளவு, ஒரு 3/4 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து குடித்தாங்கனாலே போதும். அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ளே ஒரு நல்ல வித்தியாசத்தை கொடுக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 90 நாள் 3 மாதம் எடுத்துக்கும் போது முழுமையாக சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை சூரணம் தான் இந்த மூலிகை சூரணம். இப்போ இந்த கட்டுக்கொடி கூட வேறு சில கடைச்சரக்கு மூலிகைகளையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சில மூலிகையில வந்து பாவனம் பண்றோம். சில மூலிகை ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூலிகை இருக்குன்னா அந்த மூலிகையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மூலிகையை இடித்து சாறு எடுத்து அந்த சாறு அதிலேயே ஊற்றுறோம். இது மாதிரி 2-3 முறை அதை பாவனம் பண்ணி காய வச்சு பாவனம் பண்ணி இது மாதிரி பண்ணி நாம் இதை சேர்க்கும்போது அதிக வீரியப்படுத்தப்பட்ட மருந்தாக இருக்குது. அதாவது சாப்பிட்ற அளவு குறைவாக இருக்கும், அதனோட பலன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மூலிகை சூரணம் தான் இந்த சர்க்கரை கொல்லி சூரணம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சூரணங்கள் இருக்குது, சர்க்கரை கொல்லிக்குன்னு நிறைய சூரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் இந்த சூரணங்கள் கொடுத்து அநேக நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை கட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது அவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது போயிருக்கு. நிறைய பேர் இதை சாப்பிட்டு பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை சூரணம் தான் இந்த சர்க்கரை கொல்லி சூரணம். சர்க்கரை கொல்லி சூரணத்தை எப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தும் முறை, இதை சாப்பிடும்போது பத்திய முறைகள் ஏதாவது கடைபிடிக்கணுமா, அல்லது வேற மாற்று மருந்து எடுத்துக்கிறவங்களும் இந்த சூரணத்தை அதன் கூட தொடர்ந்து எடுத்துக்கலாமா ஐயா? இந்த சர்க்கரை கொல்லி சூரணத்தை காலையில் சாயந்தரம் 2 நேரமும் உணவுக்கு பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூனிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி சர்க்கரை நோய் ரொம்ப காலமாக இருக்குது அல்லது வேறு சில மருத்துவ முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது கூட சேர்த்து இதை எடுத்துக்கலாம். அது கூட தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு வந்து அந்த வேறு மருத்துவ முறைகளை ஏதாவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை நிறுத்திட்டு இதை அவங்க கண்டினியூ பண்ணலாம். இது ஒன்று. சரிங்க. எனக்கு இப்போ தான் சர்க்கரை இருக்கிறதே தெரியும், நான் வேறு எந்த வைத்தியமும் இது வரைக்கும் பார்த்துக்கல அப்படின்றவங்க ஒரு 90 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரை கட்டுக்குள்ளே வந்துடும், ஏறாது, இறங்காது. சூப்பருங்க. ஆமாம். இதை வந்து அதுக்கு அடுத்து தொடர்ந்து சில மாதங்கள் எடுத்துக்கும் போது அது நார்மலுக்கு வந்துடும். சரிங்களா? ஆனால்
நாள்பட்ட பாதிப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து எடுத்துக்கணும். சரிங்க. தொடர்ந்து எடுத்துக்கணும். இதுக்கு பத்திய முறை அப்படிங்கிறது இருக்குது. சொல்லுங்க. முக்கியமாக 4 விஷயங்கள் இருக்குது. ம். லிக்விடாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எதையும் குடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சூப்பருங்க. ஆமாம், பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதேமாரி எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா மென்று தான் சாப்பிட்ணும். ஜூஸாக பிழிஞ்சு மிக்சியில் அடித்து கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இது ஒன்று. உமிழ்நீரோட சபிச்சு சாப்பிடணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. ஓ, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்படியாங்கய்யா? ஆமாம், அப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாவு புளிச்சு இருக்கக்கூடாது. ஆ. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினதாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஏதோ 1-2 டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இட்லி தோசை அவாய்ட் பண்ணலாம். 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பாரம்பரிய அரிசி, சிறுதானியம். ஆமாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்குதுல்ல ரேஷன் அரிசி, ஆமாங்க. ஆமாம், அது பெஸ்ட்டு. இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வேளை கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டே ஆகணும். சரிங்க. 4வது விஷயம், இரவு உணவு 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். சூப்பருங்க. இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா சாப்பிட்ட அத்தனை பேர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த சர்க்கரை கொல்லி சூரணம். இது எங்களோட அனுபவ முறைப்படியும் சித்தர்களின் ஏட்டுக்குறிப்புப்படியும் ஒரு காம்பினேஷனில் உருவானது. இது நிறைய பேரை குணப்படுத்திருக்கீங்க. நிச்சயமா. நேர்களே பார்த்தீங்கன்னா சர்க்கரையினால பாதிக்கப்பட்டவங்க தீர்வே இல்லைன்னு நம்ம தேடலோட இருக்கோம். அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த ஒரு பதிவாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஐயா கையில் இருக்கிற இந்த சூரணம் நிறைய பேருக்கு சர்க்கரையிலேருந்து அவங்கள முழுமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. நிறைய தீர்வை கொடுத்துருக்கு. இதை சாப்பிட்டு பயனடைஞ்சவங்க நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு. நீங்களும் நாள்பட்ட சர்க்கரைனாலோ அல்லது எனக்கு இப்போ தான் சர்க்கரைனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே தெரியுது அப்படின்னாலும் சரி, கவலையப்பட வேணாங்க. இந்த சர்க்கரை கொல்லி சூரணத்தை எடுத்து நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. ஐயா சொன்ன முறையில் பயன்படுத்துங்க. ஐயா சொன்ன இந்த உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அது ஒரு முதன்மையான கருத்தாக வச்சுருக்காரு. நீங்களும் இந்த சூரணத்தை எடுத்து பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயாவோட ஆலோசனைப்படி சூரணத்தை எடுத்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.